மீடியா என்பது ஒரு வியாபார பொருளாக்கிய ஆட்கள் திமுக. இதே போல ஜூலியும் அந்த பட்டியலில் இருந்தாங்க. யார் பணம் கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு பேசுவது, அதாவது சில லாபியிஸ்டுகள்னு சொல்லுவாங்க, உலகம் பூரா இருக்கு. அவங்கள அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா உங்களை நல்லவன் வல்லவன் சிறந்த இப்படின்னு உங்களை ஒரு பில்டப் கொடுப்பாங்க. இப்போ உலகம் அதை நம்புது. கிட்னி முறைகேடுன்னு ஒன்று வந்தது. ஆமாம், திமுகவை சார்ந்தவருக்கு. ஆமாம் ஆமாம், இவங்க மேலுமே ஜூலி மேலே அலிகேஷன் வந்து, ஜூலி வந்து அடிப்படையில் ஒரு நர்ஸ்ன்றதால வந்துச்சு. அவங்க நான் கிட்னி முறைகேடில் ஈடுபட்டுன்றதை நிரூபிங்க, நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்னி முறைகேடுன்றதுனால கேட்குறேன், கிட்னி வந்து அவ்வளோ சீக்கிரமாக திருட முடியுமா என்ன? திருடுறா, ஈஸியாக திருடலாம். யார் முடிவு பண்ணோம்னா மருத்துவமனை நிர்வாகம் முடிவு பண்ணும். விஜயபாஸ்கர் குடும்பம் என்ன கதிக்கு ஆளாக போன்னு தெரியல, அவ்வளோ சாபம் விடுறேன். கிட்னி திருட்டு எப்படின்னா தெருவில் படுத்து கிடக்கிறான்ல. தமிழ்நாட்டில் பெரிய கல்வி நிறுவனம் தனலட்சுமி சீனிவாசன், பலாயிரம் கோடி ரெட்டியார். அவர் என்ன பண்ணுறாரு, நேரு ரெட்டியார்கிட்ட 5 கோடி கொடுக்குறாரு, என் மகனை எம்எல்ஏ ஆக்கி. அவரை மணச்சநல்லூரில் நிறுத்துறாங்க, அவர் எம்எல்ஏ ஆகிட்டார். தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை மீது தான் இந்த கிட்னி திருட்டே வருது. குஷ்டரோகி ஆதித்தனார் தமிழனை காட்டி கொடுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகை தான் தினத்தந்தி. காமராஜை எதிர்ப்பார், கருணாநிதிக்கு ஆதரவா யாரு? ஆதித்தனார். அப்போ அதில் என்ன உண்மை இருக்கும்? தினமணி, கோயாங்க பத்திரிகை, குருமூர்த்தி பத்திரிகை. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். என்ற சிறப்பு நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர். சார் வணக்கம். வணக்கம் சார். பிக் பாஸ் ஜூலி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப பிரபலமான ஒருத்தவங்க. அவங்க வந்து சமீப நாட்களாக பார்த்தீங்கன்னா குறிப்பாக டிஎம்கேவுக்கு ஆதரவாக டிவிகேவை பயங்கரமாக பேசியிருந்த ஒருத்தவங்க. அவங்க நேற்று கமிஷன் ஆஃபீஸ்லேயே போய் புகார் கொடுத்துருக்காங்க. என் வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை கலைஞ்சதுக்கு விஜய் தான் காரணம், அவ்வளோ ப்ரெஷர், அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. கிட்னி முறைகேடில் நான் ஈடுபடவே இல்லை, ஆனால் பொய்யான அலிகேஷனாக வச்சுருக்காங்க, இது டிவிகே சார்ந்த ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அதே போல் டிவிகேவை ஆதரித்த பல இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா புகார்கள்லாம் ரொம்ப அதிகரிக்குது. எப்படி பார்க்குறீங்க? திமுக டிவிகேவை பழிவாங்கதா இல்லை டிவிகே திமுக பழிவாங்கதா? இப்போது இந்த தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு பின்பு ரெண்டாக பிரிச்சுக்கணும். தேர்தலுக்கு முன்பு ஆக்டிவாக இருந்ததே பெண் நிறுவனமும் வாய்ஸ் ஆஃப் காமன் தான். ஓகே. இப்போ பெண் நிறுவனம் ஆட்சியை பிடிப்பதற்கு தக்க வைப்பதற்கு கடுமையாக போராடிச்சு. அப்போது 50க்கு மேற்பட்ட சமூக வலைதளங்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். ஓஹோ. அத்தனை பேருக்கும் அதாவது இப்போ மந்த்லி பேமெண்ட் 2 லட்சம் முதல் 5 லட்சம் வரைக்கும் கொடுத்தாங்க மந்த்லி. அதே போல் தொலைக்காட்சி விமர்சகர்களும் அவர்களுக்காக வேலை பார்த்தாங்க. ஜென்ராம் ஹிண்ட்ராம் உட்பட அத்தனை பேரும் பெண் நிறுவனத்தினுடைய சம்பள பட்டியலில் இருந்தாங்க. அப்போ மீடியா என்பது ஒரு வியாபார பொருளாக்கிய ஆட்கள் திமுக. இதே போல ஜூலியும் அந்த பட்டியலில் இருந்தாங்க. என்ன காரணம்னா இவர்களுக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது. யார் பணம் கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு பேசுவது, அதாவது சில லாபியிஸ்டுகள்னு சொல்லுவாங்க, உலகம் பூரா இருக்கு. ஆமாம். நீங்கள் அவங்கள அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா உங்களை நல்லவன் வல்லவன் சிறந்த இப்படின்னு உங்களை ஒரு பில்டப் கொடுப்பாங்க. இப்போ உலகம் அதை நம்புது. ஏன்னா இது அறிவு சார்ந்த சமூகம் அல்ல, இது ஒரு கார்ப்பரேட்டு சமூகம். அறிவு சார்ந்து அவர்கள் ஆழ்ந்து படிப்பதும் இல்லை, தெரிந்து கொள்வதும் இல்லை, யாருடைய பேச்சையும் கேட்பதில்லை. சொல்லக்கூடிய அளவுக்கு எவ்வளோ தகுதி இல்லாமல் போயிட்டான். நீங்கள் இப்போ இந்த ஜெனரேஷனை ஏன் ஒரு வழிகாட்டி இல்லைன்னு கேட்டால், வழிகாட்டுவதற்கே நல்லவன் இல்லை. கல்லூரி ஆண்டு விழா முடியுது இல்லை? ஆமாம். ஆண்டு விழா முடியும் போது ஓய்வு பெற்ற நீதியரசர்கள், ஓய்வு பெற்ற வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக சிந்தனையாளர்கள், கல்வியாளர்கள் தான் எங்கள் அந்த கல்லூரி ஆண்டு விழாவில் சீஃப் கெஸ்டாக இருப்பாங்க. ஆமாம். இப்போ யார்? எல்லா கல்லூரி நடத்துகிறவங்க பூரா ஜெயிலில் இருக்கிற வேண்டியவன். அத்தனை பேர் அக்யூஸ்ட், ஜெயிலில் இருந்த ஆட்கள். தொடக்கி நேரம் பேண்டை கிழிச்சு விட்டுறது நடிகைகள் பார்த்துருக்கீங்களா? அது ஒரு ஸ்டைல். இப்போ தொடக்கி நேரம் பேண்டை கிழிச்சு விட்டுறது, இவர்கள் தான் அங்கே சீஃப் கெஸ்ட். அப்போ இந்த நடிகர்களிடம் அந்த கல்லூரி மாணவர்கள் என்ன கற்றுக்குவோம்? ஒன்றுங்க. அப்போ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு தான் அவர்களுக்கு அறிவுத்தளம். அறிவுத்தளம் இல்லை, வாழ்க்கை தளம்.
இப்போ அதே போல் இந்த பக்கம் இவர்கள் ஆட்சியை தக்க வைப்பதற்கு பெண் நிறுவனம் மாப்பிள்ள விஷன் 200 என்னுடைய பார்வை 200 சீட்டு ஆளுக்கு 2000 கொடுத்து அந்த பையன் பூரா ஓட்டு போட்டுருவோம் அவருக்கு. ஏன்னா அவரே ஒரு கார்பரேட். யாரு? ஸ்டாலினுடைய மருமக சபரீஷனே. அவருக்கு அரசியலே தெரியாது. கருணாநிதி இருக்கிற பக்கம் அந்த பக்கமே வர்றதில்லை. கருணாநிதி இருக்கிற பக்கம் அறிவாலயம் பக்கமே வர்றதில்லை. இதை விட உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். ஜெயலலிதா அதிகாரத்தில் இருந்த காலத்தில் திமுக கூட என்ன நடக்குது தெரிந்து கொள்வதற்காக ஒரு ஒரு பத்திரிக்கையாளர், ஒரு பெண் பத்திரிக்கையாளர், அந்த அம்மா பேர் வேண்டாம், அந்த அம்மா இந்த ஃபீல்டை விட்டு இப்போ இங்கிலீஷ் மீடியாவுக்கு போயிடுச்சு. அந்த அம்மாவை சபரீஷனோட நெருங்கி பழக விட்டாங்க. ஈசிஆரில் இருவரும் தனிமையில் சந்திக்க விட்டாங்க. இதை செய்ததே உளவுத்துறை. அப்போ சபரீஷன் தெரியாதான்னு கேட்கலாம், தெரியாது. அந்த அளவுக்கு அவர் பெரிய அரசியலில் என்ன நடக்கும்லாம் தெரியாது. அப்போது சபரீஷன் அங்கே நடக்கிற அத்தனை விஷயங்களையும் அந்த அம்மாட்ட பேசும். சபரீஷன் எல்லாத்தையும் கூட கேட்க முடியும். RS பாரதியிலிருந்து நிர்வாகி உட்பட இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி, இன்னைக்கு என்ன நடந்தது. அப்போ மாப்பிள்ளை கேட்கலாம் சொல்லுவாங்க. மாப்பிள்ளை யாருக்கு சொல்லுவார்? அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் தான் கேட்குறத விட உளவாளின்னு அவருக்கு தெரியாது. புரியுது. இது அப்படியே எங்கே போயிடுச்சு? ஜெயலலிதாவுக்கு போச்சு. இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது. அப்படித்தான் ஜெயலலிதா அறிவாலயத்தை கண்டுபிடித்து கொண்டு இருந்தார். அப்போ சபரீஷன் என்ன அரசியல் அறிவு இருக்குன்னு பாருங்க. இவர் தான் அந்த 21, 26 அரசை நடத்தினதே. அரசை நடத்தினதே எல்லா அமைச்சருக்கும் அவர்கிட்ட தான் போய் செல்வி அடிக்கணும். அவர் போடுற லிஸ்ட்டு தான். MP சீட்டு, MLA சீட்டு, அமைச்சர் எல்லாம் யார் போடுறது? சபரீஷன். மாப்பிள்ளை நீங்கள் பார்த்துங்க. அப்போ இந்த எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா அவர் வாய்ஸ் ஆஃப் காமன்னு ஒரு சமூக வலைதளத்தை உருவாக்குறாரு. உருவாக்கி மீடியாவில் வேலை அத்தனை பேரை அவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டார். தட்டுப்பாடு எங்கே? தமிழ்நாட்டில் மீடியா தட்டுப்பாடுங்க. மீடியா ஆட்களே இல்லை. ஒன்று விஜய்க்கு வேலை செய்வாங்க, இல்லைன்னா திமுக வேலை செய்வாங்க. இந்த சூழல். அப்போ அதில் ஜூலியெல்லாம் தப்பவே இல்லை. ஜூலியெல்லாம் தப்பவே இல்லை. கமலஹாசன் உட்பட பல பேரை அவர்கள் அப்படி தான் வச்சுருந்தாங்க. அதுக்காக MP சீட்டை கொடுத்தாங்க. கமலஹாசன் ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக மாறிட்டு இருந்தாரா? கமலஹாசன் எதுக்கு MP சீட் கொடுத்தாங்கன்னா, விஜய் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் நீங்கள் பின்னாடி போய் விஜயை டேமேஜ் பண்ணணும். இதுதான் அவருடைய அசைன்மெண்ட்டு. அப்போது திமுக, இந்த பக்கம் விஜய், 2 பேருமே மீடியா இருக்கக்கூடிய ஆட்களை பர்ச்சேஸ் செய்து ஒரு கருத்தை உருவாக்குவது, செயற்கையாக உருவாக்கி இந்த இளைய தலைமுறைக்கு திணிப்பது. இதுதான் மீடியா அரசியல். 2 இல்லை, கிட்னி முறைகேடுன்னு ஒன்று வந்தது. ஆமாம், திமுகவை சார்ந்த. ஆமாம். இவங்க மேலுமே ஜூலி மேலே அலிகேஷன் வந்து, ஜூலி வந்து அடிப்படையில் ஒரு நர்ஸுன்றதால வந்துச்சு. அவங்க நான் கிட்னி முறைகேடில் ஈடுபட்டுன்றதை நிரூபிங்க, நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்னி முறைகேடுன்றது நான் என்ன கேட்குறேன், கிட்னி வந்து அவ்வளோ சீக்கிரமாக திருட முடியுமா என்ன? திருடுறா, ஈஸியாக திருடலாம். யார் முடிவு பண்ணணும்னா மருத்துவமனை நிர்வாகம் முடிவு பண்ணணும். நான் கொரோனா காலத்தில் இதெல்லாம் வந்து நீங்கள் விஜயபாஸ்கர் குடும்பம் என்ன கதிக்கு ஆளாக போகணும்னு தெரியல, அவ்வளோ சாபம் விடுறேன். அப்போ அவர் மினிஸ்டரு கிட்னி திருட்டு எப்படின்னா தெருவில் படுத்து கிடக்கிறான்ல. ஆமாம், அவனை நான் கொரோனா காலத்தில் நான் சில நண்பர்களை பார்த்து, இப்போ பகல் பூரா தூங்குவோம், வேறு என்ன பண்ண முடியும், நண்பர்களை பார்த்துட்டு நான் வருவேன். அப்போது ராகவேந்திரா திருமண மண்டபத்துக்கு பக்கத்தில் ஆம்புலன்ஸ் வருது. 2 பேர் அட்டெண்டர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இறங்குறான். பிச்சைக்காரனை அடித்து இழுத்து ஏற்றிட்டு போகிறான் கிட்டி திருடுவதற்கு. அவன் தப்பி ஓடுறான். 3 பேர் ஓடிட்டா, ஒரு ஆள் மாட்டிக்கிட்டான். அப்போ இதை யார் செய்கிறது? சுகாதாரத்துறை அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தலின் பேரில், இல்லைன்னா இன்ஃப்ளூயன்ஸின் பேரில் தான் இது செய்ய முடியும். உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் பெரிய கல்வி நிறுவனம் தனலட்சுமி சீனிவாசன், பல ஆயிரம் கோடி ரெட்டியார். அவர் என்ன பண்ணுறாரு, நேரு ரெட்டியார்கிட்ட 5 கோடி கொடுக்குறாரு, என் மகனை MLA ஆக்கிடுது. அவரை மணச்சநல்லூரில் நிறுத்துகிறாங்க, அவர் MLA ஆகிட்டார். தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவ மனை மீது தான் இந்த கிட்னி திருட்டே வருது. யார் நடவடிக்கை எடுப்பது? அப்பா பெரிய தொழிலதிபர், பல லட்சம் கோடி தொழிலதிபர்.
சாதாரண தாதா ஜூவி அவரை பற்றி தாதான்னு பழைய வரலாறு எழுதுற பிறகு ஜூவி 120 வருஷத்துக்கு முந்தி தலைமறைவாகி தப்பி ஓடி கடத்தி கொண்டு அடைத்து வைத்த நபர் தான் யார்? தனலட்சுமி சீனிவாசன். இது வந்து 2000 நடந்தது. ஆரம்பித்த காலத்தில் இவர் ஒரு தாதா, பழைய பால்காரன், பழைய பால் வியாபாரம் பண்ணுறவர். இன்னைக்கு பல லட்சம் கோடி எப்படி வந்தது? இதை ஒரு ஜூவியில் ஆர்டிக்கலாக வந்த பிறகு அந்த நிருபர் கடத்தப்பட்டார். அதோட அந்த ஜூவி நிறுவனம் அவர் நீ இனிமேல் இதெல்லாம் பேசாத, வேலையை விட்டே போயிருந்துட்டாங்க. அப்போது அவருடைய மகன் தான் கதிரவன் எம்எல்ஏ. ஆளினால் யாருக்கு? நேருக்கு நெருக்கம். நேரு மாசூட் கூப்பிட்டு உன் டிபார்ட்மெண்ட்டு அங்கெல்லாம் வந்து எந்த ரேடும் பண்ணக்கூடாது, கிட்னி ரேடு பற்றி எதையும் விசாரிக்கக்கூடாது. ஒரு ஃபோனு கதிரவன் எம்எல்ஏ நேருவுக்கு, நேரு மாசுவுக்கு, மாசு மெடிக்கல் டைரக்டருக்கு, எதையும் விசாரிக்கக்கூடாது. முடிச்சு போச்சான். இப்போ யார் கடவுளாக வந்து விசாரிப்பான்? இந்த வலைப்பின்னல் எப்படி இருக்குன்னு புரியுதா? அப்போ ஜூலி கிட்னி திருடுனா ஜூலி கிட்னிக்கு ஜூலி கிட்னி வேணால் கொடுக்கலாம். அப்போ இதெல்லாமே இந்த திமுக ஆட்சி காலத்தில் ஒரு அதிகாரம் முழுக்க முழுக்க எங்கேயோ முடக்கப்பட்டு கிடந்தது. அப்போ எந்த உண்மையும் மக்களுக்கு போய் சேரும். இப்போ தான் அண்ணாமலை ஆர்டிஐ போட்டு எடுத்திருக்காரு. ஒரு பத்திரிகைக்கு 200 கோடி அரசு விளம்பரம். 200 கோடி. அதே முரசொலிக்கு 48 கோடி. முரசொலி எத்தனை பேர் படிக்கிறான்? அப்போ இந்த தினமலர், தினகரன், தினமணி, தினமலருக்கெல்லாம் கோடி கோடியாக விளம்பரத்தை கொடுத்தா எந்த செய்தியும் வராது. அவர் தினமலர் வந்து கேரளா நம்பியுதிரி தான் ஓனர். நம்பியுதிரி தமிழை இருந்தா என்ன, செத்தா என்ன, அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. தினத்தந்தி முழுக்க முழுக்க பணம் தான் முக்கியம், வேற அதை தாண்டி எதுவும் இல்லை. பணம் பணம் பணம். குஷ்டரோகி ஆயத்தனார் தமிழனை காட்டி கொடுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகை தான் தினத்தந்தி. காமராஜை எதிர்ப்பார், கருணாநிதிக்கு ஆதரவா யாரு? ஆயத்தனார். அப்போ அதில் என்ன உண்மை இருக்கும்? தினமணி கோயாங்க பத்திரிக்கை, குருமூர்த்தி பத்திரிக்கை. உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரத்தம் கசிற ஒரு கதையை சொல்கிறேன். மனோஜ்குமார் செந்தாலியா அவர் தான் ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி டோட்டல், அதாவது யார் கேட்டிங்கன்னா கோயாங்காவுடைய பேரன். ஈழத்தமிழர்கள் பூரா சாவுறான். ரத்தம் சதையும் குழந்தையெல்லாம் விட்டுச்சு செதறுது. ஏன் இந்த தமிழை இப்படி கிடக்கிறான்னு ஒரு மார்வாடி உணர்ச்சி வசப்படுறான். மார்வாடி உணர்ச்சி வசப்பட்டு தமிழர்கள் இந்த ஈழ போராட்டத்துக்கு ஆதரவு இல்லையான்னு ஒரு சர்வே எடுக்க சொல்றான். எதுல? தினமணியில. மார்வாடி துடிக்கிறான், தமிழனுக்கு துடிக்கல. அப்போ மாலினி பார்த்த சாரதி ஹிந்து ராமுடைய தங்கச்சி, அந்த மாதிரி ஹிந்துல இன்சார்ஜ், RSS மத்திய அரசாங்கத்தினுடைய ஆட்கள் இவங்க எல்லாமே. அப்போ மனோஜ்குமார் செந்தாலியாவை கூப்பிட்டு போடா வாடா நாயே, நான் எல்லாம் பேசாமல் இருக்கான், கருணாநிதியே பேசாமல் இருக்கான், ஜெயலலிதா பேசாமல் இருக்கா, நீ யார் உன்னை விட அதை சர்வே எடுக்க சொன்னா? நாயை பேய தொலைச்சிருவேன். மாலினி பார்த்த சாரதி பார்ப்பனத்தி ஒரு மார்வாடி தமிழனுக்கு சொரணை இருக்கான்னு செக் பண்றான், டெஸ்ட் பண்றான். அதை தடுத்து நிறுத்தியவர் மாலினி பாரதி. இவர்கள்லாம் தான் தமிழக தலைவர்கள். அந்த ஹிந்துல தான் கனிமொழி போய் பயிற்சி அடைஞ்சது. ஹிந்துவை தொழிலாளர் பூரா தமிழ, ஹிந்துவை மூடுகிற நிலைமை வந்த பிறகு மறைந்த NVN சோமு விமானத்துல ஹிந்து ராம வந்து பார்ப்பனர் அப்படின்னு சொல்லிட்டு முத்திர குத்த விரும்புறீங்களா? பார்ப்பனர் பத்தி இல்ல உங்களுக்கு கேள்வி கேட்டீங்க, கேள்வியை கேட்டீங்க சார், நிறுத்துங்க சார். அவரு ஒரு அக்மாருக்கு RSS எப்படி நான் ஆதாரத்தோட சொல்றேன். இதுங்க இல்ல சார், இருக்கட்டும் சார், நான் சொல்றேன். அக்மாருக்கு RSS எப்படி சொல்றேன்னா, 2002ல் ஈழ பிரச்சனையை ஜப்பான்காரன் தலையிட்டு ஜப்பான்காரன் பௌத்த நாடு, இலங்கையும் ஒரு பௌத்த நாடு. அவன் பேச்சுவார்த்தை எங்க ஜப்பான்ல நடந்தது, பிரச்சனை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதாவது சமஷ்டி குடியரசு தமிழ்நாட்டை போல. ஹிந்து ராம நம்ம உளவுத்துறை ரா அனுப்புது. எங்க ரா யாருடைய ஆபரேஷனு? RSS உடைய ஆபரேஷன். அங்க ரிசர்வேஷனே கிடையாது தெரியுமா?
ஐபி, ரா இதெல்லாம் வந்து பார்ப்பனர்கள் தான் இருப்பாங்க. அனுப்புகிறான் எங்கே ஜப்பானுக்கு. புலிகள் சர்வதேச ஆயுத கடத்தல், இப்படி பெரிய கடத்தல்காரர்கள். இந்த இந்த பேப்பர் எடுத்துகிட்டு கொண்டு போய் எங்கோடி கொடுக்குறான் ஹிண்டுராம் ஜப்பானுக்கு. கொடுத்து அனுப்பிச்சது யாரு? ஆர்எஸ்எஸ். போன பிறகு ஜப்பான் அதோட பேச்சுவார்த்தையே முடிஞ்சு போச்சு. இல்லை இன்னைக்கு உட்காந்து ஸ்டாலினுக்காக அப்படி பேசுறாரு. ஆமாம், ஆர்எஸ்எஸ் பல இடத்துல இருப்பாங்க. ஆர்எஸ்எஸ் பல இடத்துல இருப்பாங்க, பல வேஷம் போட்டிருப்பாங்க, பல வேஷம். திமுக இருப்பான், அதிமுக இருப்பான். நீங்கள் ஈழத்தமிழர் பிரச்சனையே ஜெயலலிதாவை டீல் பண்ணதே தான். அவர் ஆர்எஸ்எஸ் ஒத்துக்குவாரா? ஒத்துக்கவே மாட்டார். நான் வந்து காங்கிரஸ்காரன். இப்ப பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு பார்ட்னர் வந்திருக்காருல்ல, அவர் அமெரிக்காவில் பல லட்சம் கோடி ஆட்டையை போட்டு வந்தார். போக சொல்லுங்க அமெரிக்காவுக்கு. அவரு இப்ப யாருடைய திங்க் டேங்க்? காங்கிரஸ் இல்ல. இத யாரு சொன்னான்னா உத்தவ் தாக்கரே சொன்னார். பம்பாயிலுக்கு உத்தவ் தாக்கரே ராகுலை சுத்தி ஆர்எஸ்எஸ் காரன் பூரா ரவுண்டு சுத்து போட்டுட்டான், ரவுண்டு கட்டிட்டான். இதுதான் அம்பேத்கரை சுத்தியே ரவுண்டு கட்டும் போது இவரை சுத்துறதுக்கு என்ன இருக்கு? அம்பேத்கரை சுத்தி பார்ப்பனர்கள், அதாவது அவருடைய மரணம் நடந்த ஒரு வாரத்தில் வரலாறு எடுத்து பாருங்க. அவர் மரணம் நடந்ததில்ல 10 நாள். அவருடைய வரலாறு நெருக்கமா இருக்கவங்களை எடுத்து பாருங்க. நான் பல அதிர்ச்சி சம்பவம் நடந்தது. உடம்பு செல்லாம் கெடுக்கும்போது ஷாப்பிங் போயிருக்காங்க குடும்பத்தோட. அவர் டாக்டர், ஃபேமிலி டாக்டர் சவிதா, இப்படி நிறைய விஷயம் இருக்கு. அப்போ இதெல்லாமே அறிவு சார்ந்த தளத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அறிவு சார்ந்த தளத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அது அப்போ இந்த நிகழ்ச்சி, அதாவது திமுக முக்கால்வாசி பேரை விலைக்கு வாங்கிருச்சு, கால்வாசி பேரை ஆதவ அர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் விலைக்கு வாங்கிருச்சு. தேர்தல் முடிந்தது, விஜய் இப்போ ஆட்சிக்கு வந்துட்டார். அதே வேகத்தில் மீண்டும் தொடருது. எப்படி? திமுக மீண்டும் தாவேக்காவை டேமேஜ் பண்ணணும். அந்த டீமை ஒரு வாரம் சோர்ந்து போய் இருந்தது. ஏன்? ஆட்சிக்கு வந்தாச்சு, சம்பளம் பிள்ளைலாம் கிளம்பிட்டாங்க. திமுக தோற்று போச்சு, கிளம்பிட்டாங்க. ஒரு வாரம் அந்த சம்பளம் வாங்கின கும்பல் பூரா சோர்ந்து போய் கிடந்தது. ஆஃபீஸை காலி பண்ணலாம் நிலைமைக்கு வந்தாங்க. 10 நாள் தான் ஆச்சு, மறுபடியும் விட்டமின் ஃபுல் சப்ளை ஆன பிறகு முதல்ல இருந்ததை விட இப்போ உற்சாகமாக அந்த கும்பல் பூரா இருக்கு. நான் எல்லாத்தையும் தானே பார்க்குறேன். இப்போ வாய்ஸ் ஆஃப் காமனும் பரபரப்பாக இருக்கு, பெண் நிறுவனமும் பரபரப்பாக இருக்கு. அதில் மாட்டிக்கொண்டாதான் ஜூலி.